விநாயகர் சதுர்த்தின்னு சொன்னாலே நம்ம எல்லாருக்கும் முதல்ல ஞாபகம் வர்றது கொழுக்கட்டை தான். அந்த கொழுக்கட்டை எப்பவும் போல் பூரண கொழுக்கட்டை மாதிரி இல்லாமல் ஒரு தடவை இந்த மாதிரி கார கொழுக்கட்டை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த கார கொழுக்கட்டை வெறும் 15 நிமிஷத்துல ஈஸியாக ரொம்பவே டேஸ்ட்டாகவும் செஞ்சிடலாம். எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா? அதுக்கு நான் ஒரு கப் அளவு அரிசி மாவு எடுத்திருக்கேன். இது வெறும் பச்சரிசி மாவு தான். நீங்கள் நார்மலாக கொழுக்கட்டை மாவு, இடியாப்பு மாவு எந்த மாவு இருந்தாலும் எடுத்துக்கலாம். இதில் கூட கொஞ்சம் டேஸ்ட்டுக்கு உப்பு சேர்த்து நல்லா இந்த அளவுக்கு உப்பெல்லாம் எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கு அப்புறமா நல்லா கொஞ்சம் டேஸ்ட்டுக்காக வாசனைக்காகவும் இல்லை ஒரு அரை ஸ்பூன் நெய் சேர்த்துப்போம். நெய் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அடுத்தது ஸ்பூன் இல்லாமல் வெறும் கையால் நல்லா எல்லா பக்கமும் இந்த மாதிரி கிளறி பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. அப்போ தான் நெய் மாவோட நல்லா ஒன்றா திரண்டு வரும். இப்போ நல்லா இந்த மாதிரி கிளறி விட்டதுக்கப்புறம் கொஞ்சம் வெதுப்பாக இருக்கிற தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக கலந்து இடியாப்ப மாவு, இந்த கொழுக்கட்டை மாவு இந்த பதம் இல்லையா, அந்த அளவுக்கு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. நல்லா இது கையால் கிளறி விட்டுட்டு ஸ்பூன் எடுத்து விட்டுட்டு அதுக்கப்புறமா கையால் இந்த பக்கமும் எல்லா பக்கமும் மாவு கட்டி எதுவும் இல்லாமல் பச்சை மாவு எதுவும் இல்லாத அளவுக்கு நல்லா இந்த மாதிரி பிணைஞ்சு எடுத்துக்கோங்க. பிணைஞ்சு எடுத்துக்கப்புறம் ஒரு 5 நிமிஷம் ரெஸ்ட்டு விட்டுட்டு இந்த அளவுக்கு பதம் வந்ததுக்கப்புறம் ஒரு இட்லி பிளேட்டில் கொஞ்சம் ஆயில் விட்டு இந்த பக்கம் எல்லா பக்கம் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு நம்ம பிசைஞ்சு வச்சுருக்க மாவை குட்டி குட்டி உருண்டையாக இந்த மாதிரி குட்டி குட்டி உருண்டையாக எல்லா பாலையும் பிடிச்சி நல்லா வெந்நீர் கொதிக்க வச்சு ஒரு இட்லி பாத்திரத்தில் தண்ணி நல்லா கொதிச்சதுக்கப்புறம் நம்ம பிடிச்சி வச்சுருக்க இந்த மாதிரி கொழுக்கட்டையை ஒரு 10 நிமிஷம் ஆவியில் நல்லா வேக வச்சா போதும். இட்லி பாத்திரத்தில் இந்த கொழுக்கட்டை வேகிற இந்த கேப்பில் இதுக்கான ஒரு மசாலா நம்ம ரெடி பண்ணிப்போம். அடுத்தது ஒரு மிக்ஸி ஜாரில் கொஞ்சமாக தேங்காய், இது கூடவே ஒரு சின்ன பச்சை மிளகாய், கொஞ்சமாக புதினா இலை, கொஞ்சமாக மல்லி இலை, அடுத்ததாக இது கூட கொஞ்சம் கருவேப்பிலை, தண்ணி எதுவும் சேர்க்காமல் நல்லா கொரப்பாக அரைச்சி எடுத்துப்போம். இந்த அளவுக்கு நல்லா கொரப்பாக அரைச்சி எடுத்ததுக்கப்புறம் நம்ம வேக வச்ச கொழுக்கட்டையை ஒரு சைடில் கொஞ்சம் ஒரு 2 நிமிஷம் போல் ஆற விட்டுருவோம். உடனே தாளிப்பு போட்டோன்னா கொஞ்சம் அந்த கொழுக்கட்டை கொஞ்சம் ஹார்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஒரு 2 நிமிஷம் கழிச்சு விட்டதுக்கப்புறம் ஒரு தாளிப்பு போட்டுக்கலாம். அடுத்ததாக ஒரு பேனில் ஆயில் விட்டு கடுகு சேர்த்து கடுகு பொரிஞ்சதுக்கப்புறம் உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு கொஞ்சம் லைட்டாக பொன்னிறமாக பொரிஞ்சதுக்கப்புறமா இது கூடவே கருவேப்பிலையை தூவி அதையும் நல்லா ஒரு நிமிஷம் போல் ஃப்ரை பண்ணிப்போம். அடுத்ததாக கொஞ்சம் காரத்துக்கு ஏற்ற மாதிரி வரமிளகாய் சேர்த்துக்கலாம். நான் ஒரே ஒரு வரமிளகாய் சேர்த்துருக்கேன். நீங்கள் எக்ஸ்ட்ரா வேணால் சேர்த்துக்கலாம். அடுத்ததாக கருவேப்பிலையை சேர்த்துட்டு நம்ம எடுத்து வச்சுருக்கிற கொழுக்கட்டையை இந்த மாதிரி இது கூட சேர்த்து ஒரு நிமிஷம் போல் நல்லா மசாலா கூட ஃப்ரை பண்ணிப்போம். அடுத்ததாக நம்ம அரைச்சி வச்சுருக்க மசாலா இருக்கு இல்லையா, தேங்காய், இந்த புதினா, மல்லி இலைலாம் சேர்த்து இது கூட சேர்த்து ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷம் போல் நல்லா எல்லா பக்கமும் கிளறி விட்டுப்போம். நம்ம இந்த கொழுக்கட்டையை விநாயகர் சதுர்த்திக்கு மட்டும்தான் பிரசாதமாக படைக்கணும்னு இல்லை. பிரேக்ஃபாஸ்ட் டைமில் இல்லை ஸ்கூல் லஞ்சுக்கு கொடுத்து அனுப்புகிறோம் இல்லையா, இல்லை ஸ்நாக்ஸ் ஏதாவது சாப்பிடணும் போல் இருக்குன்னா இந்த மாதிரி சாப்பிட்டிங்கன்னா டேஸ்ட்டு ரொம்பவே நல்லாயிருக்கும். நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். பாய்.